ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கார். ஸோ இன்னைக்கு சர்தார் 2 படத்தை பற்றினா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லராக இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சீக்வன்சஸையுமே இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சர்தார் 2 படம் என்ன ஒரு கதை, எதை நோக்கி இந்த படம் போகுது அப்படின்றதுக்கான ஐடியா வருது. இந்த டீசரில் வந்து என்னெல்லாம் இருக்குது, அப்படி என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுவோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரோலாக் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்ட்ஸ்க்கு சிமிலரான ஒரு வேர்டு தான் இது. அப்படி பார்க்கும்போது சர்தார் 2 இந்த ஒரு படத்தை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆர் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை என்னவா இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எங்கேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஒரு டெம்பிளுக்கு வெளியே குரூப் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க வந்து அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உள்ளதான் ரொம்ப நேரம் ஆச்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு புத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. முன்னாடியே அந்த ஒரு டோரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே இருக்கக்கூடிய ஃபைட்டர்ஸ் லைக் ஒரு மிலிட்டரி பர்சன்ஸ் மாதிரி இருக்காங்க, பிளாக் கலர் சூட்ஸ் போட்டுட்டு. உள்ள வந்து அப்பா கார்த்திக் இருக்கார்ல சர்தார், அவர் வந்து நிறைய சைனீஸ் போலீஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் நினைக்கிறேன். ஸோ சைனீஸ் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் உள்ள சண்டை போட்டு இருக்க மாதிரியான ஷார்ட்ஸை வந்து காட்டுறாங்க. பயங்கரமா இருக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ், அந்த ஒரு லுக், லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியா வேர்ல்ட் கிளாஸா ஃபீல் ஆச்சு. செம்மையா இருந்தது. ஒவ்வொரு அந்த ஒரு விஷயமும் விஷுவலைசேஷனாக இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை தான் வந்து சர்தார் பார்க்குறாரு. ஸோ அவருக்கும் சர்தாரை தெரிஞ்சிருக்கு. சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்றாரு. நீ நினைச்சிருந்த மாதிரி இல்லை, உன் நாடு வந்து ஒரு பிரளயமே வெடிக்க போகுது, பிளாக் டேகர் வந்துகிட்டு இருக்கான், அவன் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவனை யார் இன்டர்போல்ல இருந்து எல்லாருமே அவனை தான் தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பா ஒரு பெரிய போரே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சர்தார் வந்து என்ன சொல்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போர்லாம் எனக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை போட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. கதவை உடச்சிக்கிட்டு அந்த ஒரு வெளியே இருக்கக்கூடிய பிளாக் சூட் போட்ட ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து டோரை உடச்சு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது எல்லாரும் இறந்துருக்காங்க. அங்க ஒரு கேமராவையும் சர்தார் செட் பண்ணிட்டு போயிருக்காரு. அது அவங்கள ஒரு போட்டோ எடுத்துருது. அங்க கட் பண்ணா அப்படியே பேலெல்லாம் சூர்யா சாரையுமே வந்து இந்த ஒரு வீடியோல காட்டுறாங்க. லைக் பிளாக் டேகர்னு சொன்னதுக்கு அப்புறம், டேகர்னா ஒன்றும் இல்லை, அது வந்து சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு வெப்பன்னு சொல்லுவாங்க. பிளாக் டேகர்ன்றது குட்டியா கை கடக்கமா இருக்கும், அது தூக்கி வீசுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நிஞ்சாஸ்லாம். நீங்க அனிமேஸ்ல நிறைய பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வேர்டை வச்சு ஒரு மெட்டஃபர் மாதிரி நம்ம சூர்யா சார் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அதே மாதிரி கார்த்திக் சார் இருக்கக்கூடிய லுக், லொகேஷன், அவருக்கு பின்னாடி டிராகனை காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு டிராகனுக்கு சிமிலரான ஒரு மெட்டஃபரை தான் இங்கே கார்த்திக் சாரை காட்டுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சைனீஸ் அந்த ஒரு மக்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்றது வந்து ஒரு குட் சைன், ஒரு குட்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க, ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அது வந்து காக்க வந்தது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அமெரிக்கன் சைடில் தான் டிராகன் வந்து அழிக்க வந்தது, அழிக்கிற ஒரு விஷயம், கெட்டது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு லொகேஷனும் சைனால தான் நடக்கணும் போது ஹி இஸ் அ குட் மேன், அவர் வந்து ஒரு பியூர் பர்சன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இங்க சிமிலரா அவரை வச்சு மெட்டஃபரா காட்டுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சர்தார் 2 இந்த படம், இந்த ஸ்டோரி எதை நோக்கி போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 1க்கு தொடர்ச்சியா தான் இந்த ஒரு கதை போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சர்தார் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ல வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. லைக் சைனா வந்து நம்ம இந்தியாவை டேக் ஓவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பல வழியில நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுக்கிறதுக்கும் ரெடியா இருக்காங்க. அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸை வந்து தான் கையில தனக்குன்னு கட்டுப்பாடை உருவாக்கிட்டாங்க. அதாவது வாட்டர்ன்றது வந்து இப்போ எல்லாராலையும் வந்து அவங்கவுங்க வீட்டு கீழே இருக்கிறத வச்சு பயன்படுத்திக்கிட முடியுது. பட் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் தண்ணி போகணும் அப்படின்னா இத்தனை யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டுக்கெல்லாம் ஈபிக்கெல்லாம் பண்றாங்களா, அது மாதிரி வாட்டரும் இத்தனை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிஸ்னஸ் பண்ற ஐடியா மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நாட்டில் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் சர்தார் 1 ஃபுல்லாவே போயிருக்கும். அது வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ற மாதிரி தெரியும். பட் அது வந்து பிரைவேட் கம்பெனி தான். அந்த பிரைவேட் கம்பெனி வந்து சைனா கவர்மெண்ட்டை சேர்ந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயத்தை சைனா தன்னோட கையில வச்சுக்கிட்டா இந்தியாவே அது வந்து கேப்சர் பண்ணும். இது வந்து நாட்டுக்கே ரொம்ப ஒரு கேடான ஒரு விஷயம். இந்திய மக்களோட தேவை சைனீஸ் கவர்மெண்ட் கையில இருக்கும்போது நம்ம நாட்டை பட்னி போட்டு சாவடிக்கிற உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய ஆபத்துல இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சர்தார் அந்த ஒரு இடத்த, அதாவது மொத்த வாட்டர் சோர்ஸும் ஒன்று சேர்ந்து மற்ற மக்களுக்கு எல்லாத்தையும் ஒரு பைப் லைன் மாதிரி போட்டு அதை வந்து சப்ளை பண்ணும் அப்படின்னு
சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்களா, அங்க ஒரு பெரிய வெடி விபத்தையே நடத்தி அந்த ஒரு ப்ராஜெக்டே நாசமாக்கிட்டு போற மாதிரி வந்து படத்தை முடிச்சிருப்பாங்க. சர்தார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கருப்பாடை தான் கொண்டிருப்பாரு. ஸோ சைனாவில் இருக்கக்கூடியவன் தான் மெயின். அவனுக்காக வேலை செய்யறதுக்கு இங்க இன்னும் பல பேர் வருவாங்க. காசு தானே மெயின். அப்படி பார்க்கும்போது அந்த மெயின் ஆளை தேடி தான் இப்போ சர்தார் போறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி போகும்போது தான் இவருக்கு தெரிய வருது இது வந்து சைனால கூட இல்ல, இது வந்து வேற ஒருத்தன் பண்றான், இது எல்லாத்தையுமே அவன் தான் கண்ட்ரோல் பண்றான், அவன் தான் பிளாக் டேகர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம் தோணுது. மோஸ்ட்லி இது வந்து சைனால தான் இந்த ஒரு படம் நடக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ்லாம் இல்ல நிறைய விஷயங்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. தென் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா சார் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டிருக்காங்க இந்த படத்துல. அந்த ஒரு நியூஸஸும் வந்தது. லைக் எப்படி வயசான கெட்டப்ல வந்து நம்ம கார்த்தி சாருக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருக்காங்க, அது மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு ஒரு சைனீஸ் லுக்கு வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ணிருக்காங்கன்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்தது. பட் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லாம் பார்க்கறதுக்கு அமெரிக்கன் லுக்ல தான் இருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி தானே தெரியுது. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இதை ஃபுல்லாவே நம்பவும் முடியாது. இல்லை இது எல்லாமே படத்துல வருதானும் நம்ம நம்ப முடியாது. மேபி ஒரு சில விஷயங்கள் ப்ரோமோ ஷூட்டுக்காக மட்டும் இருந்திருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு படத்துல வரக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் என் போர்ஷன்ல கார்த்திக் சார் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி வர மாதிரி இருக்கும், ஹெலிகாப்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு படத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேரலா லிங்க் ஆயிருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா யங் கார்த்திக்கும் வரப்போறாரு, வயசான கார்த்திக்கும் வரப்போறாரு, சர்தாரும் வரப்போறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த மிஷன் என்ன பண்ண போறாங்க, அப்பா பையன் சேர்ந்து அப்படின்றதான் காட்ட போறாங்க இன்ட்ரெஸ்டிங்கா. தென் இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்த படத்துக்கு வந்து ஃபிளைட்ல ஒரு ஃபைட் நடக்குது, ஃபிளைட்ல பறந்துட்டு இருக்க ஃபிளைட்லயே ஒரு ஃபைட் இருக்குது, அதை ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் வந்தது. அப்படி பார்க்கும்போது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஹை குவாலிட்டியில தான் அந்த படம் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த படம் வந்து சைனா பேக்ரவுண்டா வச்சு அந்த பேக் ட்ராப்ல தான் நடக்கிற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபாண்ட், அந்த லுக், கட்டானா, டிராகன், தென் இது மட்டும் இல்லாம பிஜிஎம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சாம் சேஸ் போட்டு பிரிச்சு எடுத்திருப்பாரு. சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் பெல் சவுண்ட் அதெல்லாம் வந்து லைட்டா அந்த பிஜிஎம்ல யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாரு. டீசர் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. லைக் தீபாவளி அந்த மாதிரியான டைம்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் இதை தாண்டி இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த டீசர்ல நீங்க என்னலாம் கவனிச்சீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.